இருந்து ஆவரேஜ் சரி ஓகே ஃபைன். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ நம்ம எல்லாருமே ஸ்கூல் லெவல்ஸ்ல ஆவரேஜ் அப்படிங்கறத கண்டிப்பா படிக்காம வந்திருக்க மாட்டோம். ஸோ ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. கிருத்திகா குட் ஈவினிங்மா. ஸோ டிஃப்ரெண்டான ஆவரேஜ்ல இருந்து பேசிக்ஸ் கொஞ்சம் இருக்கு டெப்தா. ஸோ நம்ம நார்மலா என்ன படிச்சிருப்போம் ஆவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5%ஓட மார்க்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ 5 பேரோட அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 5 மெம்பர்ஸா ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டிவைடட் 5 போடுவோம். ஓகே ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன வருதோ தட் இஸ் ஆவரேஜ்னு சொல்லி அஸ் யூஷுவலா நம்ம சொல்லுவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆவரேஜ். ஸோ ஆனா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆவரேஜஸோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் டெப்தா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ ஃபார் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இல்லைன்னா ஈவன் நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜ் கேட்கலாம். ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரை ஆட் பண்றோம் அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து வெளியே போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆவரேஜோட கான்செப்ட்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம போடுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பேசிக் வந்து ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத மட்டும் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் நார்மலா பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே இப்போ 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆட் ஈவன் சொல்ல வெறும் ஜஸ்ட் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூவா ஒரு 5 நம்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7ல ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 7 8 9 10 11 அப் டு 5 நம்பர்ஸ். ஓகே ஸோ இதோட ஆவரேஜ் வந்து 22ன்னு சொல்றாங்க. அப்பனா நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க இன்டூ 5 பண்ணிடணும். ஓகே சோ சம்முக்குள்ள போகும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா தனித்தனியா போட்டுட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி பிளஸ் போட்டு டிவைடட் 5 போட்டு இன்டூ 10 22 அப்படின்ற மாதிரி ஸ்கூல் லெவல்ஸ் மாதிரி போடக்கூடாது. சோ எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணி போடணுமோ அதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன். 5 கன்சிக்யூட்டிவோட நம்பர்ஸ் 22 வந்து ஆவரேஜ்னு சொல்றாங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர் ஆஃப் 5 நம்பர்ஸை இன்டூ 22ஓட மல்டிப்ளை பண்ணிடணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது எப்படி அப்படின்னா தட் இஸ் இதுதான் நமக்கு 5னா 5 ஈக்குவல் டு 22 இதுதானே கொடுத்துருக்க கான்செப்ட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 5 வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போவோம். இன்டூ 5 ஆகும். ஓகே அதை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இல்லாம எடுத்தோடனே நமக்கு ஆவரேஜ் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆவரேஜோட நம்பர் ஆஃப் பர்சன்ஸோ இல்ல நம்பர் ஆஃப் வெயிட்டோ நம்பர் ஆஃப் மார்க்ஸோ எது கொடுத்தாலும் சரி அதை எடுத்து ஜஸ்ட் இன்டூ பண்ணி போட்டுறணும். ஓகேவா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆவரேஜ்னாவே அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஓகே சரி அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்? அடுத்து ஒரு அதே சம்ல 6 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 27 சொல்றாங்க. ஒரே சம் தான். ஃபர்ஸ்ட் 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 22. அடுத்து 6 கன்சிக்யூட்டிவோட ஆவரேஜ் நம்பர்ஸ் 27 சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நம்பர் ஜஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஒரு நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணனால நமக்கு இங்க என்ன ஆகுது? 22ங்கிறது பிளஸ் 5 இன்க்ரீஸ் ஆகி 27 ஆயிருக்கு ஆவரேஜ். ஓகே ஜஸ்ட் இங்கேயும் அதே தான் 27 இன்டூ 6 பண்ணிடணும் உடனே. அப்போ இது ரெண்டுக்கும் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ஓகே சோ அப்ப இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் அந்த மைனஸ் தான் என்னவா இருக்கும்? அந்த ஒருத்தர் ஆட் பண்ணக்கூடிய அவங்களோட நம்பரா இருக்கும். ஓகேவா? கிளியர்? சோ இப்படிதான் நிறைய சம்ஸ் வரும். ரெண்டு கான்செப்ட் கொடுக்குறாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மீதி அந்த ஒருத்தரோட நம்பர் என்ன நம்ம என்ன நம்பரை ஆட் பண்ணிருப்போம்னு கேட்டா மல்டிப்ளை பண்ண ரெண்டு வேல்யூஸையும் ஜஸ்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா அப்ப அதுதான் அந்த ஒருத்தரோட தான் இருக்கும். ஓகே சோ நான் அந்த ஃபார் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ 5 பேருங்கனால இதை நான் எடுத்துக்கிறேன். அதே ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ பிளஸ் எஃப் ஏன்னா 6 பேருனால எஃப் நான் மைனஸ் பண்ணும்போது என்னவாகும்? எல்லாமே இங்க மைனஸ் ஆகும். சோ கெட் கேன்சல் ஆகி நம்மளுக்கு இந்த எஃப் மட்டும் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. ஓகேவா? எப்படி நம்ம ரெண்டும் மைனஸ் பண்ணா அந்த ஒருத்தரோட கிடைக்கும்னு கேட்டா அதுதான் இந்த லாஜிக்னு சொல்றேன். ஓகே கிளியர்? எவ்ரி ஒன் கிளியரா? சோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன். மல்டிப்ளை பண்றது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமா கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட மல்டிபிளிகேஷன் பண்ணி டிஃபரன்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த ரிமைனிங் ஒருத்தரோட ஆவரேஜ் சம்திங் இருக்கட்டும் வெயிட்டா இருக்கட்டும். ஓகே ரிமைனிங்கா இருக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து கன்சிக்யூட்டிவ். இப்ப வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா அதை எப்படி நம்ம எழுதலாம்? 5 கன்சிக்யூட்டிவ் 5 வேண்டாம்
ஓகே ஒரு 4 எழுதிக்கலாம் 4 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி ஃபார்ம் பண்றது எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பரே சொல்லல அதோட நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் வந்து 40 சொல்றாங்க ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியாது அஸ் யூஷுவலா நம்ம என்ன பண்ணுவோம் 40 into 4 ஓகேவா சோ 116 நான் எழுதியிருக்கேன் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சாதான் ஆட் நம்பர்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன் 1 விட்டு 1 எழுதுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 9 இது வந்து ஆட் நம்பர்ஸ் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க எதுவுமே சொல்லல நான் 1ல ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்ப நான் அதை எப்படி ஃபார்ம் பண்ணணும் எனிஒன் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும் அதை எனிஒன் வாலண்டியர்ஸ் சோ மியூட் எடுத்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லைன்னா ஜஸ்ட் சாட்ல எனக்கு அனுப்பலாம் மேம் சொல்லுங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம மாத்தணும் சோ அதை தான் நான் கேக்குறேன் அந்த டேர்ம்ஸ் வந்து எப்படி போடணும்னு இப்ப சொன்னீங்களா யாரோ மேம் சொன்னீங்களே x plus 1 x plus 2 x plus 3 மேம் x+1 x+2 x+3 அது கரெக்டா ஆட் நம்பர்ஸ்னு சொல்லிருக்கேன் கன்சிக்யூட்டிவ்னா தானே கண்டினியூவா வரும் x x+1 x+2னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 5ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே சோ அவங்க சொன்ன அந்த மெத்தடுக்கு எழுதிக்கிறேன் x இன்னொன்னு x+1 சொன்னாங்க அடுத்து x+2 இப்படி சொல்லியிருக்கீங்க இதானே சொன்னீங்க சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பரை 7 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்னவா இருக்கும் 7 + 1 8 அடுத்து 7 + 2 9 இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம அங்க என்ன பண்ணணும் ஓகே சோ வெரி குட் சோ நீங்க ட்ரை அதர்ஸ் வந்து லிசன் பண்ணிக்கோங்க சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் நம்பர்ஸ் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு 1 விட்டு 1 வரணும் அப்ப என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் அடுத்தது x+2 x+4 x+6 இப்படிதான் ஒரு நாலு பேருங்கனால 1 2 3 4 4 வரணும் ஓகே ஓகே அக்ஷயா வெரி குட் அந்த ஃபார்ம் கரெக்ட் ஓகே இப்போ நான் வந்து என்னென்ன ஆட் நம்பர்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடா தான் இருக்கும் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 எடுத்துக்கிறேன் இப்போ ஆட் பண்ணுங்க 7 + 2 9 ஆகும் 9 + 4 7 + 4 என்னவாகும் 11 ஆகும் சோ அடுத்து அதே மாதிரி 7 + 6ங்கிறது 15 ஆகும் சரிமா 7 கரெக்ட் தான் ஓகே சோ இப்போ இது என்ன இருக்கு எனக்கு ஆட் நம்பரா கிடைச்சிருக்கா 13 வரணும் நான் அடுத்து போட்டுருக்கேன் சோ 13 அடுத்துதான் 15 ஓகே சோ இப்போ இது எல்லாமே பாருங்க +1 +1 ஆட் ஆகி நமக்கு எல்லாமே ஆட் நம்பர்ஸா கிடைச்சிருக்கா கிளியரா சோ அப்ப இந்த ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் ஓகே சரி இப்போ நான் இந்த இடத்துல ஆட் பதிலா ஈவன் கொடுக்குறேன் அப்ப என்ன பண்ணுவீங்க அதே 4 கன்சிக்யூட்டிவ் 4 இங்க 5 எழுதிருக்கேன் போல சரி ஓகே பரவாயில்ல 4 நம்பர்ஸ் 4 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்ப அதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும் சொல்லுங்க ஓகே ஷியாம் சஞ்சய் ஆல்சோ வெரி குட் இப்போ எனக்கு ஈவனுக்கு சொல்லுங்க ஆட்க்கு மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஒரு சிலர் இப்போ ஈவனுக்கு நான் எப்படி எழுதுவேன் இப்ப ஆட்ல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்ப எப்படி ஈவன் எழுதலாம் அப்படின்னு சோ எப்படி எழுதலாம் ஷியாம் வந்து சேம் ஓகே அபிநய் ஆல்சோ சேம் மெத்தட் வெரி குட் சோ 2 பேரும் ஓகே கிருத்திகா வந்து அதை செக் பண்ணுங்க ஓகே ரேமி ஆல்சோ கரெக்ட் ஆன்சர் சோ இங்க பாருங்கன்னா இப்ப ஆட் ஈவன் நம்பர் அப்ப ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவனா தான் இருக்கும் அதே கான்செப்ட் தான் சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க ஆட்னா அவங்க மைண்டை பொறுத்த வரைக்கும் 1 3 5 ஆட் பண்றது ஆட் ஓகே அப்படின்னு நினைச்சிட்டீங்க சோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட்னா ஆடா இருக்கும் அப்ப நான் அடுத்த நம்பர் வந்து எனக்கு ஆடா வரணும்னா 2 தான் ஆட் பண்ணும் சேம் லைக் தட் ஈவன்னா இப்ப நான் இங்க எக்ஸாம்பிள் 8ன்னு எடுத்துக்கிறேன் 8ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அப்ப 8 + 2 என்னவா இருக்கும் 10 அடுத்து அதே மாதிரி 8 + 4 என்னவா இருக்கும் 12 சோ 14 ஓகேவா சோ அப்ப எனக்கு ஈவனா கிடைச்சிருக்கா அப்ப இதே ஃபார்ம் தான் ஈவனுக்கும் ஆகும் புரிஞ்சுதா சோ அது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும்போது ஈஸியா இருக்கும் ஓகே சோ அப்போ இந்த மாதிரி ஆவரேஜ் கொடுக்குறாங்க 4 கன்சிக்யூட்டிவ்னா மல்டிப்ளை பண்ணணும் சம்டைம்ஸ் இந்த ஃபார்ம் வந்து நீங்க போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க அதனால இந்த மெத்தட தெரிஞ்சுக்கோங்க
எவ்ரிவன் இப்ப கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா இந்த ஈவன் ஆடு? கிளியர். சரி ஓகே. சோ இப்ப அடுத்தது இப்போ நான் 5 10 15 20 25 30 ஓகே ஒரு 6 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே கிருத்திகா. சோ 6 நம்பர்ஸ்ல இதோட ஆவரேஜ் கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த நம்பர்ஸ் இது இந்த 6ம் என்ன பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது 50க்கு எடுத்த மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 50 அவுட் ஆஃப் எடுத்த மார்க்ஸ். சோ இந்த மார்க்ஸோட ஆவரேஜ் கேக்குறாங்க. 6 பேரோட இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? அஸ் யூஷுவல் என்ன வரும் அப்ப இதுக்கு? என்னமா பண்ணுவீங்க ஃபாஸ்ட்? சரி ஓகே ஃபைன். சோ இப்ப இதுல இருந்து டைம் ஆகுதா? நான் பேசிக்னால நானே இது பண்ணிடுறேன். ஓகே ரெமி வந்து சேம் சம் பண்ணி டிவைடட் 6 பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. ஓகேமா. சோ இதான் நம்ம ஆவரேஜ்ல அஸ் யூஷுவலா பார்த்த விஷயம். இதோட இன்னொரு விஷயம் இதுக்கு என்னன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி நான் ஃபர்ஸ்ட் 6 ஆட்ல சொல்லிடுறேன். அப்பதான் உனக்கு ஈவன் ஈஸியா இருக்கும். இப்போ 5 பேர் ஓகேவா? இப்போ 5னா டிவைடட் 5 பண்ணுவீங்க அவ்வளவுதான். சோ பரத் அஸ்வின் வந்து போட்டு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிருக்கீங்க 6 ஆல. அப்படிதானே பரத் அஸ்வின்? இப்போ இங்க நான் 5 மெம்பர்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கு நான் ஆவரேஜ் என்ன பண்ணேன்னா இப்ப நான் ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்றேன். ஆன்சர் 15 ஓகேவா? செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஹவு மீன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா மிடில் வேல்யூ தட் இஸ் ஆவரேஜா இருக்கும். எப்போனா இதுல என்ன இருக்குது? மொத்தமா 5 நம்பர்ஸ் இருக்கு. 5 நம்பர்ஸ்ல எந்த ஆன்சர் எக்ஸாக்டா மிடில் வரும்னா 15 தான் மிடில் ஆன்சர். ஓகே எப்போ வந்து இந்த மாதிரி மிடில் ஆன்சர் எக்ஸாக்டா ஆவரேஜ் வரும்னா இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 5க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேம். சோ ஒவ்வொரு நம்பருக்கும் பிட்வீன் கேப் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா மிடில் வேல்யூ என்னவோ அதுதான் ஆவரேஜா வரும். ஓகேவா? சோ இது சொல்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்ஸா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சோ இப்போ நான் என்ன பண்றேன் மேம், இது வந்து எனக்கு ஆட் நம்பர்ஸ், அதாவது 5 நம்பர் இருக்குது, மிடிலா எடுத்தீங்க, 6 நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஈவனை கொண்டு வரேன். ஓகே ஈவன் இதுல எப்படி மேம் மிடில் சொல்ல முடியும்னு கேட்கலாம். இதுல வந்து மிடில் என்னது? இது 2 நம்பருமே நமக்கு மிடில், அப்படித்தானே? சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ணா இந்த 2 வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணி டிவைடட் 2 பண்ணணும். அப்போ தட் இஸ் ஆன்சர். ஓகேவா? அப்ப 20 35/2. ஓகே சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 17.5. இதுதானே பரத் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. சோ அவ்வளவுதான். சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்றதை விட இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ எப்போனா டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். ஆடா இருந்துச்சுன்னா மிடில் போடுங்க, ஈவனா இருந்தா நடுவுல இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணி டைரக்டா ஆவரேஜோட வேல்யூ. ஓகே கிளியர்? சோ இப்ப சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுதா? சரி ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது இப்போ வந்து ஒரு 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40 சொல்றாங்க. ஓகேவா? நான் அதனால டைரக்டா இப்ப நான் எடுத்தோடனே டைரக்ட் கான்செப்டுக்கு நான் போறேன். ஓகேவா? சோ 3 பேரு ஆவரேஜ் வெயிட் 40. சோ 3 into 40. இதுல ஒருத்தரை ரிமூவ் பண்றாங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் அந்த ஒருத்தரோட அந்த வேல்யூ என்னவோ மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? மைனஸ் அதுக்கு பதிலா இன்னொருத்தரை ஆட் பண்றாங்க. அப்பனா பிளஸ் வேற ஒருத்தர் ஆட் பண்றதுனால ஒய்ன்னு எடுத்துக்கலாம். வேல்யூ கொடுத்தா வேல்யூவை போட்டுக்கோங்க. எனக்கு அந்த இடத்துல வேல்யூ கொடுக்கல ஒருத்தர் சொன்னாங்கன்னா எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் ஃபார்மெட். ஃபர்ஸ்ட் 3 பேர் 40 சொல்லிட்டாங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். சோ இந்த இடத்துல நான் டைரக்டா போறேன் 120. அடுத்தது அந்த ஒருத்தரை ஆட் பண்றாங்க. அந்த ஒருத்தரோட வெயிட் சம்திங் 11 ஆர் 15 ஏதோ சொல்றாங்கன்னா அவங்கள இருந்து அதை மைனஸ் பண்ணுங்க. திரும்ப அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் பிளஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் அப்படியே என்ன சொல்றாங்களோ நீங்க அங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? நான் வேரியபிள்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். சம்முக்குள்ள பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். ஓகேவா? சோ நம்ம இப்ப சம்முக்கு போலாம். ஒரு சில கான்செப்ட் நான் சம்ல சொல்றேன் ஒவ்வொரு சம்ஸுக்கும். சோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சம். இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ABCD 4 பேர் இருக்காங்க. அப்போ 26. உடனே என்ன பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எப்படி போறேன்னு லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம், அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரொசீட். ஓகேவா? ஓகே சோ 4 பேர் 26. உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 26 into 4. ஓகே என்ன வரும்? சோ 104 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? ஆவரேஜ் எல்லாமே ஆவரேஜ் தான், அதை லிசன் பண்ணி போடுங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் B and D is 28. ஓகே சோ B யும் 28. அப்ப B யும் D னா எத்தனை பேர்? அது 2. ஓகே அப்போ 28 into 2 போடுங்க. ரிமைனிங் ஒன் 56 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்காங்க பாருங்க. What is the average age of A and C? Okay, average age of A and C. இப்ப நார்மலா A plus B plus
நான் டைரக்டா சொன்னா புரியாது, அதனால இதை ஃபார்ம் பண்ணி சொல்றேன். டி இந்த 4 பேருக்கும் சேர்ந்துதான் இந்த 104. ஓகே, இதுல அந்த பியும் டியும் சேர்ந்ததுதான் 56ன்னு சொல்லிட்டாங்க. மீதி யாருமா இருக்காங்க நமக்கு? அந்த ஏடி, அதுதானே கொஸ்டின்லயும் கேக்குறாங்க. சோ நான் பிசியா, இது நான் தப்பா போட்டேன், பிடி, அது பிசி. அந்த பியும் டியும் சேர்ந்துதான் 56. அப்ப மீதி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யாரு? ஏவும் சியும். ஓகே, சோ நமக்கு அந்த ஏசி தானே டைரக்டா கேக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 56 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். சோ 56 104ல 56 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? ஏ பிளஸ் சி, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 56 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே, சோ இப்ப 56 104 100 மீன்ஸ் 56 48 சாரி 42. ஓகே, அபிநயா, அக்ஷயா, பரத், அஸ்வின், கிருத்திகா, ரெமி. ஓகே, கிருத்திகா, பரத், அஸ்வின் ஆன்சர் செக் பண்ணுங்க. பரத், அஸ்வின் மட்டும் ஆன்சர் செக் பண்ணீங்க. சரி, இப்ப நான் கம் பேக் டு திஸ் கொஸ்டின். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இப்ப ஏ பிளஸ் சி. ஓகே, இப்ப 104 56 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? சோ 56 48 வரும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சாரிமா. சரி, இப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்படியே பரத், அஸ்வின் 48 போட்டாச்சு. நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? ஏ பிளஸ் சி, அதாவது ரெண்டு பேரோட சம்மு தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்ப எப்படி மிஸ்டேக் பண்றோம்ங்கிறத லிசன் பண்ணிக்கோங்க. சோ 48 டிவைடட் 2 பண்ணி போடணும். ஓகேவா? அப்ப 2 4 24 தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகே, இப்போ பரத், அஸ்வின் கரெக்ட் ஆன்சர். சோ நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கிறத லிசன் பண்ணி போடுங்க. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஆவரேஜ்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிருக்கேன். சோ ஆவரேஜ் வந்து ஆன்சர் 24. இது இப்ப எல்லாருக்கும் கிளியரா எப்படி போட்டோம் ஸ்டெப்ஸ்? 4 பேரு 3 பேர் 2 பேரை கொடுத்துட்டாங்க, மீதி 2 பேரை கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது 2 பேரோட ஆன்சர் கிடைச்சிடும். சோ ஆவரேஜ்னா டிவைட் பண்ணுங்க. இல்ல சம் ஆஃப் த ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா got the answer just as a 48. ஓகேவா? சோ கிளியர், இது எல்லாருக்கும் கிளியர் தானே? நெக்ஸ்ட் சம் போலாமா இப்போ? சரி, ஓகே. சோ நெக்ஸ்ட் சம். ஓகே பரத். So next sum. So this is your next sum. So இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? So just 1 minute, ஓகேவா? ரீட் பண்ணுங்க, என்ன சொல்லியிருக்காங்களோ கரெக்டா அது அப்படியே நீங்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்மா மாத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ட்வைஸ், மோர் தென், பிளஸ் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி அதை ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ அதை கரெக்டா ஃபார்ம் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். வெரி குட் அபிநயா. ஆன்சர் ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ டைம் எனஃப். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தி ஆவரேஜ் ஆஃப் டெய்லி இன்கம்ஸ் ஏபிசி. அப்போ 3 பேர், அவ்வளவுதான். ஸோ உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3 ஓகே. ஸோ 3 950 150, ஸோ 1050. ஓகே, ஸோ 350 இன்டூ வந்து 1050. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து earns 50 more than C. How to form?
இப்போ ஏ வந்து சொல்றாங்க, அதனால ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது 50 ரூபாய் அதிகம் யாரை விட சியை விட. ஓகேவா? அப்போ 50 பிளஸ் சி சொல்லலாமா? சி பிளஸ் 50யோ இல்ல 50 பிளஸ் சியோ ஓகே, எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அக்ஷயா செக் பண்ணுங்க. ரெமி ஆன்சர் கரெக்ட், கிருத்திக் ஆல்சோ கரெக்ட். ஓகே, அடுத்தது அண்ட் பி வந்து என்ன சொல்லிருக்காங்க, என்ஸ் ட்வைஸ் அஸ் மச் அஸ் சி. அப்போ பி என்ன சொல்லலாம், ட்வைஸ் அஸ் மச் அஸ் சினா 2c ட்வைஸ். ஓகேவா? சி. ஸ்னேக் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர்மா. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த டெய்லி இன்கம் ஆஃப் ஏ. ஏவோட இன்கம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நான் ஏ எனக்கு இருக்கு, பி எனக்கு இருக்கு. யாரை பத்தி இது எதுவுமே சொல்லல, சியை பத்தி அங்க வந்து எந்த ஒரு கண்டிஷனும் சொல்லல. அப்பனா சில இருந்து தான் ப்ரொசீட் பண்ணணும்னு அர்த்தம். இது வந்து ஒரு இன்டைரக்டான க்ளூ. ஓகேவா? ஏ பிக்கு வந்து கண்டிஷன் சொல்லியிருக்கான், சியை பத்தி பேசலன்னா எல்லா விஷயத்தையும், அதாவது எல்லா வேரியபிள்ஸையும் சியா கன்வெர்ட் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே, அப்ப நான் இந்த இடத்துல நான் ஸ்டெப் எழுதி எழுதுறேன். இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதுதான் என்னது 1050. அப்படித்தானே? இந்த 3 பேரோட இன்கம் தானே இது. இப்ப நான் ஏங்கிற இடத்துக்கு நான் என்ன ப்ரொசீட் பண்ணுவேன்னா 50 பிளஸ் சின்னு போடுவேன். ஓகேவா? இதை பாத்துக்கோங்க. அடுத்து பிக்கு என்ன போடுவேன், 2cன்னு போடுவேன். சியை நான் அப்படியே தான் வச்சுக்குவேன், ஏன்னா கண்டிஷன் சொல்லல. சியை அப்படியே வச்சுட்டு எல்லா டேர்மையும் சியா மாத்துங்க, அவ்வளவுதான். ஓகேவா? யாரை பத்தி பேசலையோ அவங்களதான் நம்ம வச்சு போடணும்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணலாம். இங்க ஒரு 2 1 3 4c, இந்த 50 அங்கிட்டு போட்டு போயிருங்க 1000. சோ இப்போ 4 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 25, தட் மீன்ஸ் 215 வந்திருக்கும். ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, 250 கேக்குறாங்க. சோ ஆன்சர் பாருங்க, டெய்லி இன்கம் ஆஃப் ஏ தான் கேக்குறாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து அப்படியே போட்டாச்சு ஆன்சர். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம்ல அதே மாதிரி ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாதுதான், திரும்ப வாங்க ரெண்டாவது வேற பர்சன். சோ கரெக்டா பாருங்க, ஏ வந்து என்ன அர்த்தம், சிஏ விட பிளஸ் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அப்ப 250 பிளஸ் 50, சோ தட் இஸ் 300. கிளியரா? சோ அப்ப எவ்வளவு ஆன்சர், 300 ரூபாய் ஏவோட இன்கம். அக்ஷயா, அங்கு, கார்த்திகா கரெக்ட் ஆன்சர்ஸ். கிளியர்? இப்ப எவ்ரிவன் கிளியரா? ஓகே, வெரி குட். சரி, இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது ஃபார்ம் பண்ணது யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? இல்ல, வெரி குட். சரி, அடுத்து போக போக சம்ஸ் வந்து கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். அதனால தெரியலன்னா அந்தந்த சம்ஸ்ல கேட்டுக்கோங்க. இங்க புரியலன்னா அடுத்தடுத்த சம்ஸ் கொஞ்சம் டவுட் ஆயிடும். ஓகே, சோ இப்ப போன சம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி சம் கொஞ்சம் ஒரு இடத்துல ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு போட்டு ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு ஒருத்தரோட ஆன்சர் ஈஸியாச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அந்த ஒருத்தர் நீ ஃபாஸ்டா போடுங்க. Very good. Guru Krishna, Remy is also correct answer. Okay, I will explain. Snehha, Kritika also correct answers. Very good. சரி, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா போன சம் மாதிரியே தான், ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா தி ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் ABC இஸ் 15. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 15 into 3 பண்ணிடணும். ஓகேவா? சோ 15 into 3 என்ன வரும், 45. ஓகே, 45. அடுத்து என்ன சொல்றாங்க, if 5 is added to A, the average of A and B becomes 16. அதாச்சுங்க ஏவை வந்து இப்போ நான் இப்படி போட்டுக்கிறேன், A plus B. ஓகே, ஏன்னா ஏவையும் பிஐ மட்டும் பத்தி தான் பேசுறாங்க. அப்போ ஏவோட நான் ஜஸ்ட் 5 ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ஆவரேஜ் வந்து 16 into 2. 2 பேர் தானே, உடனே 16 into 2 போட்டுருங்க, 32. ஓகேவா? சோ இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இந்த 5 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்ப 5 கொண்டு போகும்போது என்னவாகும், 27 ஆகும். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேல்யூ கேக்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி கேக்குறாங்க. ஓகே, அப்ப எனக்கு A plus B வந்து 27,
இது வந்து a பிளஸ் b பிளஸ் c வந்து 45னா அப்ப இதுல இருந்து இந்த மைனஸ் பண்ணீங்கன்னா தானே அந்த c ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேசிக்ல சொன்னதுதான். அப்போ 45ல இருந்து இந்த -27 பண்ணீங்கன்னா தட் இஸ் a c வேல்யூ. என்ன வரும் 5 15ல 7 போச்சுன்னா ரிமைனிங் 8 18. ஓகேவா? So 18 is the correct answer. So everyone clear? Okay, Bharat Ashwin, Abhinay also very good. Correct answers. Okay, இப்போ நெக்ஸ்ட் அப்ப பார்க்கலாமா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் இங்க பண்ணும்போது ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு வரல அப்படின்னா அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எரேஸ் பண்ணிட்டு அடுத்த சம் போகும்போது டவுட்ன்ட்டு இருந்தீங்கன்னா அப்ப அந்த சமயம் கவனிக்க முடியாது. இதுவும் டவுட்னே ஓடிட்டு இருக்கும் மைண்ட். ஓகேவா? சரி, இதை நெக்ஸ்ட் போலாம்ல. அடுத்தது ஓகே. சோ இப்ப ஏபிசிங்கிற இடத்துல நம்ம நேம்ஸ் வச்சு பாக்குறாங்க, அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் சம்ல இருக்கக்கூடிய சேம் மெத்தட். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. இப்போ நான் கொடுக்குற டைமை விட எக்ஸஸ் தான் எடுத்துக்கிறீங்க. பட் அது நான் சொல்ற டைம் தான் அதுக்கான எக்ஸாக்டான ஒர்க் அவுட் பண்ற டைம். ஓகேவா? அந்த டைம்குள்ள போடுற மாதிரி ஸ்பீட் பண்ணுங்க. வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஆன்சர் டைமுக்கும் வந்திருக்கு. கிருத்திகா, அபிநயா, பரத், அஸ்வின், then அக்ஷயா, சோஃபிகா. ஓகே. சோ போட்டிருக்க எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ நம்ம இங்க செக் பண்ணலாம். சோ தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ரியா, சியா, லியா. இப்போ மொத்தம் 3 பேர். ஓகே. சோ இந்த நேம்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி தான் ஏபிசினா ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி ஒரே மாதிரி பேர்ல இருக்கு. ஏதாவது 2 பேரை படிச்சுட்டு 3 பேரை படிச்சுட்டு 2 பேரை நோட் பண்ணுவீங்க. அதனால கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 3 பேர். சோ 3 into 24. ஓகே, என்ன வரும்? 72. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் excluding. What is the meaning of exclude ma? So exclude means நீக்குறது. snake also correct answer ma. எடுத்துறது. ஓகேவா? அந்த பர்சன்ல இருந்து அந்த குரூப்ல இருந்து நீக்குறதுன்னு அர்த்தம். So after excluding சீதா age, the average age becomes 25 சொல்லியிருக்காங்க. அப்ப சீதாவை எடுத்துட்டா மீதி அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் தான். அப்ப அந்த 2 பேருக்கு 25 சொல்றாங்களாம். சோ அப்ப இது என்னது? 55. சாரி 50. ஓகே, 25 into 2 50. அப்போ இந்த ரெண்டோட மைனஸ் தான் என்னவா இருக்கும்? அந்த சீதாவோட ஏஜா இருக்கும். கிளியரா? சோ சேம் கான்செப்ட் தான். சோ இங்க என்னன்னா நேம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர்? 50. 72னா ரிமைனிங் 22. சோ அங்கு கார்த்திக் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். கிளியரா எவ்ரி ஒன்? ஒரே ஸ்டெப் தான். ஓகே, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றீங்க, மைனஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட். சோ திஸ் இஸ் யுவர் இம்பார்ட்டன்டான எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். சோ ஆன்சர் போட்டு என்ன வரும்னு சொல்லுங்க.
கிருத்திகா, பரத், அஸ்வின், அபிநயா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, சூப்பர். டைமும் ஃபாஸ்டா போட்டிருக்கீங்க. சோ இப்போ சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஆன்சர்: தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பிரியா அண்ட் ஹர் டாட்டர் ருச்சி. சோஃபிகா, ரெமி ஆல்சோ வெரி குட் மா, கரெக்ட் ஆன்சர். பிரியா அண்ட் ஹர் டாட்டர் ருச்சி. அப்ப எத்தனைனா மொத்தம் 2 பேர் தான். அதை கொஞ்சம் லென்த்தா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பிரியா டாட்டர் ருச்சி. சோ பிரியா பிளஸ் ருச்சின்னு போட்டுக்கலாம். சோ 32 into 2, ஓகே, 64. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஷிவ் அண்ட் ஹிஸ் சன் பிரேம். ஓகேவா? இப்போ ஷிவும் பிளஸ் பிரேமும். இது வந்து பிரேமு, இது வந்து ருச்சியா, கரெக்டா இருக்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 36 இங்க இருக்கு. 36, அப்போ அங்க என்னது? அதே 2 ரிமைனிங் ஒன். ஸோ 72. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் பிரேமும் அண்ட் ருச்சியும் ஆர் 22 and 18 years old. அப்ப ஸ்பெசிபிக்கா அவங்களோட ஏஜ கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்னேகா அண்ட் குருகிருஷ்ணா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ யார் இது? பிரேம் வந்து 22 இங்க இருக்காங்க. பிரேம் 22. அடுத்தது யாரு? ருச்சி வந்து இங்க இருக்காங்க. தட் இஸ் 18. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து பிரியா என்ன கேக்குறாங்கன்னா, வாட் இஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஷிவ் அண்ட் பிரியா? ஆவரேஜ் கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷிவ் பிரியாவோட ஏஜ் கண்டுபிடிக்கலாம். எனக்கு பிரியாவோட ஏஜ் வேணா என்ன பண்ணுவேன்? 2 பேரோட அந்த டோட்டல் 64ல இருந்து இந்த 18 மைனஸ் பண்ணா அதுதான் என்னவா இருக்கும்? பிரியாவோட ஏஜா இருக்கும். கிளியரா? ஓகே. சோ அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் 22 மைனஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் பிரேமோட ஏஜா இருக்கும். சோ இது வந்து 50 வரும். இங்க 4 8 14 6 5 4 46 கிடைக்கும். ஓகேவா? கிளியரா? சோ அப்ப இத ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 46 plus 50 divided 2 because ஆவரேஜ் கேட்டனால. ஓகேவா? சரிங்க, என்ன பண்ணுங்க? 996. சோ இத 2ஆல பண்ணுங்க. சோ ஆன்சர் 48. ஆன்சர் ஆப்ஷன் 4. கிளியரா? சோ ஆன்சர் நன் ஆஃப் திஸ் இருக்கும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. நிறைய பேர் நன் ஆஃப் திஸ் பார்த்த உடனே என்ன பண்ணிட மாட்டாங்க? ஆவரேஜா டிவைடட் 2 பண்ணாம உடனே 96 வந்திருக்குன்னு போட்டுற கூடாது. ஓகேவா? சோ ஆன்சர் 48. இல்ல யாருக்கு டவுட் இருக்கு? இண்டிவிஜுவலா கொடுத்து இன்னொருத்தரோட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கும் சேம் மைனஸ் தான் பண்ண போறோம். கிளியர் எவ்ரிவன்? சரி, ஓகேமா. சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ புரியாதவங்க இதுல ஆன்சர் நிறைய பேர் சேட் பண்ணல தெரியுமா? கிட்ட 23 plus 4 24 கிட்ட இருக்கீங்க. சோ ஒரு 10 மெம்பர்ஸ் ஆன்சர் பண்றீங்கன்னா ரிமைனிங் வந்து போடுறீங்களா இல்ல டவுட்டா அப்படிங்கிற என்ன மைண்ட் செட் எனக்கு தெரியாது. சோ டவுட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான சம், 6th சம். இது ஆன்சர் சொல்லுங்க. ஃபாஸ்டா போட்டு ஆன்சர் சொல்லணும். கண்டிப்பா should everyone try this sum. ஓகேவா? மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். எதுலன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, என்ன எந்த பேங்க்னு. பேங்கா கேட்டா எப்படின்னு தெரியல. சோ மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். should try everyone. Okay, Kritika, Bharat, Ashwin, Abhinaya, very good, correct answer. So what about others? Important sum 3 பேர் தான் ஆன்சர் வந்திருக்கு.
Okay, fine. So I'll explain. So the average age 40 students under teacher. ஓகேவா? அப்ப அதுங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 40 students and teacher வந்து டோட்டலா சேர்த்து 41 இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி தனியா ஸ்பிட் பண்ணியும் கொடுப்பாங்க. லிசன் பண்ணி கரெக்டா டோட்டல போடுங்க. ஓகேவா? சரி. இப்போ 41 into 24. Okay. Forty-one into 24. Okay, என்ன ஒரு ஆன்சர்? 4, 2. So 9, 8, 4 கிடைச்சிருக்கும். ஓகேவா? 40ஆல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதோட 24 ஆட் பண்ணாலும் ஓகே, எப்படி போட்டாலும் ஓகே. ஓகே. சோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஒன்லி த ஸ்டூடெண்ட். நல்லா கணிச்சுக்கோங்க, இந்த விஷயம் இதுதான், இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஒன்லி த ஸ்டூடெண்ட் இஸ் 0.5 years less than the average age of 40 students. Okay, and the teacher. So இதோட மீனிங் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஆவரேஜ் ஏஜ் மட்டும் 0.5 வந்து லெஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டூடெண்ட் மொத்தம் எவ்வளவு? 40. ஓகேவா? 40. ஃபர்ஸ்ட் 40 எத்தனை போட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி. ஓகே, சோ ஒன்லி 40 ஸ்டூடெண்ட்ஸ். சோ இதோட ஆவரேஜ்னு சொல்றாங்க. ஆவரேஜ் என்னவா பண்ணுவோம்? இந்த 24 இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. 24 மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா 24ல இருந்து மைனஸ் 0.5 பண்ணுங்க. ஓகேவா? அப்ப என்ன வரும்? 23.5 வரும். அந்த 23.5ஓட இன்டூ 40 பண்ணுங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆவரேஜ்ல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 5 விட்டுருங்க. 4ஆல பண்ணும்போது 82 plus 5 940 வரும். ஓகே, சோ 940 கிளியரா? சோ இப்போ இந்த என்ன பண்ணணும்? இந்த ரெண்டோட மைனஸ் தான் இப்ப என்னவா இருக்கும்? டீச்சரோட ஏஜா இருக்கும். இங்க 41, இங்க 40. அப்போ மீதி இருக்க அந்த ஒரு டீச்சரோட ஏஜ் இவங்களோட டிஃபரன்ஸ். என்னது டிஃபரன்ஸ்? 84ல இருந்து 40 மைனஸ் சாரி 84ல இருந்து 9 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. 84 40 போச்சுன்னா 45 years. கிளியர்? சோ ஆப்ஷன் 4. சோ என்ன சொல்றாங்கிறத லிசன் பண்ணுங்க. ஆவரேஜ் ஏஜ்ல இருந்து 0.5 லெஸ். அப்ப ஆவரேஜ் 24, அதுல இருந்து 0.5 மைனஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ மட்டும் சொல்லியிருக்கனால இன்டூ 40. சோ ரெண்டோட டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய டீச்சரோட ஏஜ் கிடைக்கும். கிளியரா? சோ யாருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல? மெயின்ஸ் லெவல் கொஸ்டின், ஆனா ஈஸியஸ்ட் ஒன் தான். கிளியர்? சரி, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். Okay, so this is a next sum. இந்த sum ரொம்ப ஈஸி தான். So the profit registered by leading telecom operator in lakh கொடுத்திருக்காங்க. Okay, for the past 5 years. So 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிகாமோட ஆபரேட்டரோட அந்த ரெஜிஸ்டர்ட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் the closed reveal and registered profit அடுத்து ஒரு 4 டெலிகாம்க்கு கொடுத்திருக்காங்க. Okay, so what is the average annual profit of both companies taken together? அப்படின்னா என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி எத்தனை 5? சோ டிவைடட் 5 பண்ணுங்க. சோ அடுத்து ஒரு ஆன்சர் வருமா? அதுக்கு அடுத்து இந்த 4 டெலிகாம் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதை டிவைடட் 4 பண்ணுங்க. ஓகேவா? சோ அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கேக்குறாங்க. ஓகேவா? ஆட் பண்ணி டிவைடட் 2 பண்ணணும். அவ்வளவுதான். சோ இதுக்கு நம்ம போடலாமா? 8, 10, 7. So remaining 1, 4, 16, 12, 21. Okay, so 217 வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது. சோ இதை டிவைடட் 5 பண்ணுங்க. ஓகே, ரிமைனிங் 1, 3, ரிமைனிங் 2, 4. So 43.4 கிடைச்சிருக்கும். கிளியரா? ஓகே, லட்சுமி நாராயணன் கரெக்ட் ஆன்சர். 44 and 45 பாயிண்ட் வந்து கரெக்டா போடுங்க. ஓகேவா? ஏன்னா ரெண்டு ஆன்சர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. சோ எக்ஸாக்டா கரெக்ட் ஆன்சர் வந்து நான் போடும்போது சொல்றேன். இங்க அனுப்புனவங்களுக்கு நான் சொல்றேன். லட்சுமி நாராயணன் கரெக்ட். கிருத்திகா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா போடணும், அப்பதான் கரெக்டா வரும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பாயிண்ட்ல தான் வேரியேஷன்ஸ் இருக்கு.
சரி, இப்போ இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு 43.4. அடுத்தது ஆட் பண்ணலாமா? 28, 50, 107, 181 divided 4 பண்ணுங்க. remaining 1 வந்திருக்கு. So அப்போ 2, 5. So அப்போ 43.4, 45.25 தான் எக்ஸாக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, இத ஃபர்ஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்க. 88.65 கடது. ஓகே, இப்போ இத 2 பண்ணுங்க. 4, 4, 3, 2, 5. So 44.325 தான் எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர். அப்ப இதுக்கு நம்ம என்ன போடணும்? 44.325ங்கிறத என்ன பண்ணுவோம்? 5 விட எக்ஸஸ் ஆயிருச்சு, அப்ப 3 தான் போடுவோம். ஆன்சர் எக்ஸாக்டா ஆப்ஷன் 2 தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, ஷியாம் சஞ்சய் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ எல்லாமே கொஞ்சம் வேரியேஷனா இருக்கும்போது எக்ஸாக்டா போடுங்கம்மா. ஏன்னா 44.33க்கும் இந்த 22க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஓகே, அதே மாதிரி இந்த 43யும் இந்த 7567க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸாக்டா கரெக்டா போடுங்க. ஓகேவா? சோ ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நீங்க எப்படின்னு போட்டிருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? சோ எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வந்துச்சுன்னா அதை ஹோலா சர்க்கிள் பண்ணும்போது +1 ஆட் பண்ணி போடுவோம். இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேவா? சோ அது மாதிரி போடும்போது 44.33 தான் எக்ஸாக்டா வரக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின், 30 seconds. ஓகே, ரெமி, பரத், அஸ்வின், அபிநயா, கிருத்திகா கரெக்ட் ஆன்சர். அங்கு செக் பண்ணுங்க. அங்கு கார்த்திகா செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் எக்ஸ்பிளைன். என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 3 brothers ஆகாஷ், பரத், சந்திரா, ஏபிசி மெத்தட்ல தான் இருக்கு. 34. ஓகே, அப்போ 34 அக்ஷயா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். 34 into 3 பண்ணிக்கலாமா? ரிமைனிங் 102 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இஃப் த சிஸ்டர் டிம்பிள் வந்து இஸ் இன்க்ளூடட் இன் த கால்குலேஷன். அப்போ டிங்கிற ஒரு பர்சனை சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது டெஃபினட்டா ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ தென் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எது வேணாலும் ஆகலாம். தென் தி ஆவரேஜ் ஏஜ் வந்து பிகம்ஸ் 29 ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் அதாவது 29 34ல இருந்து 29 ஆயிருக்கு. மேபி அவங்களோட ஏஜ் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். 29 into 4 பண்ணணும். புரிஞ்சுதா? 4 பேருங்கிறனால 29 into 4. அடுத்து இதுக்கு நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 116. ஓகேவா? ஓகே, ஐசக் கரெக்ட் ஆன்சர். ஆராதனா, குரு, இப்போ அங்கு கரெக்ட் ஆன்சர். எவ்ரிவன் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ என்ன கேக்குறாங்க? டிம்பிளோட ஏஜ். அப்ப என்ன பண்ண வேண்டியதா? ஜஸ்ட் டிஃபரன்ஸ். இங்க ஏபிசி இருக்காங்க, இங்க ஏபிசி டி இருக்காங்க. அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா டியோட வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஓகே, சோ 102, இங்க 106. 16, 14 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எவ்ரிவன் கிளியர்? சோ ஈஸியஸ்ட் ஒன் ஆல்ரெடி போட்ட மெத்தட் தான். சோ ஃபிக் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம். சோ இது வந்து எஸ்பிஐ பிலிம்ஸ் கொஸ்டின். இந்த டோர்னமெண்ட் கிரிக்கெட் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க எஸ்பிஐல. இந்த ஏபிசிடி எல்லாம் வச்சு அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட் இல்லைன்னா டிராபிக் லைட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சுதான் கொடுப்பாங்க. இந்த நிமிஷத்துக்கு ஒர்க்கு அது வந்து ஆகுது அப்படின்ட்டு. சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்டா போடுங்கம்மா. ஏன்னா இது ஜஸ்ட் ஆட் பண்ணி டிவைட் பண்ற விஷயங்கள் தான், வேற எதுவுமே இல்லை இதுல.
பண்ற அந்த அடிஷன் கரெக்டா பண்றீங்களா அதுதான் வேணும். ஸோ இங்க நான் அப்படியே சைமல்டேனியஸா நான் பண்றேன். பட் டோன்ட் ரெஃபர் யுவர் display. ஓகேவா? end of the answer means you can refer the display. 8 to 10 17 18. ஓகே, என்ன ஆன்சர் வந்திருக்கு? வெரி குட் கிருத்திகா, கரெக்ட் ஆன்சர். ஓகே சரி, இப்போ ஐ எக்ஸ்பிளைன். ஸோ எனக்கு எல்லாமே ஆட் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 628 கிடைச்சிருக்கு. 628. நான் அதை என்ன பண்ணுவேன்? டிவைடட் 4 பண்ணுவேன். ஏன்னா 4 இன்னிங்ஸ். ஸோ அதை கேன்சல் பண்ணுங்க. பண்ணும்போது 157 கிடைக்கும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? T20 டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் 4 மேட்சோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா the first inning score in the 5th match was 7 less than the average அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 5வது மேட்சோட அந்த ஸ்கோர் எவ்வளவுனா எவ்வளவு ஆவரேஜ் எடுத்திருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 7 கம்மின்னு சொல்றாங்க. அப்போ வாட் வாஸ் த ஸ்கோர் ஆஃப் 5th மேட்ச்? இதான ஆவரேஜ் இருக்கு. அதையே மைனஸ் பண்ணுங்க 150. அப்போ 5th மேட்சோட அந்த ஸ்கோர் என்னவா இருக்கும்னா 150-ஆ இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஆப்ஷன்லயே இல்ல. சோ அதனால ஆன்சர் none of this. சோ ஆன்சர் 150. ஓகே, வெரி குட் அபிநயா, ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். none of this and answer is also very good. கரெக்ட் ஆன்சர். கிருத்திக் ஆல்சோ அதே மாதிரி கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ இந்த மாதிரி கம்பாரிசன்ஸ் பண்ணும்போது கரெக்டா அது என்ன சொல்லிருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஓகேவா? அதனால திஸ் இஸ் ஆஸ்கிங் SBI கொஸ்டின். போலாமா இப்போ? ஓகே, சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். சாரி, மெயின்ஸ்ங்க, SBI கொஸ்டின் தான். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இல்ல. டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஓகே, கிருத்திகா கரெக்ட் ஆன்சர். லட்சுமி நாராயணன் செக் பண்ணுங்க. சரி, ஓகே ஃபைன். மத்தவங்க 2 பேர் தான் ஆன்சர் வந்திருக்கு. சோ லிசன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுவும் SBI கொஸ்டின். தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆல்ரெடி இந்த பேசிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, பேசிக் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லும் போது சொன்னேன். 6 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் பை 2 kg. சோ நல்லா கொஞ்சம் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் பை 2 kg. ஆனா எவ்வளவு வெயிட்னு சொல்லல. அதனால நான் அந்த வெயிட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 6 into x 6x. நார்மலா மல்டிப்ளை தானே பண்ணுவோம். நான் இங்க எக்ஸ்ன்னு எடுத்தனால எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 6x. அப்படி பண்ணும்போது என்ன நடந்திருக்கு? அதோட வெயிட், அதாவது இன்க்ரீசஸ் பை 2 kg. அப்போ அங்கதே x+2 இங்க போட்டுக்கோங்க. ஓகே, கிளியரா? சோ அடுத்தது, if a student வந்து who weighs 48 kg is replaced by another student. ரிப்ளேஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தரை எடுத்துட்டு இன்னொருத்தர் அங்க வைக்கிறாங்க. அவங்களோட வெயிட் 848. அப்போ என்ன பண்ணுவாங்க? -48. இது ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா? ஒருத்தர் ரிமூவ் பண்றாங்க, ஒருத்தரை சேர்க்கறாங்க. ரிமூவ் பண்ணும்போது மைனஸ் பண்ணுங்க, சேர்க்கறாங்கன்னா ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். சோ ரிமூவ் பண்றவங்க 48. அதனால நான் மைனஸ் சிம்பிள் போடுறேன். அடுத்து அனதர் ஸ்டூடெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெயிட் சொல்லல. நான் ஏற்கனவே சொன்னேன் வேரியபிள் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்கன்னுட்டு.
ஸ்பேஸ் இல்ல. சோ பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். மிக்ஸ் யூஸ் பண்ணா நான் ஒய் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிடும், மொத்தம் எத்தனை பேர் இங்க 6 பேர் தான். ஏன்னா ஒருத்தரை எடுத்துட்டு தான் ஒருத்தரை போட்டிருக்கோம். அதனால எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் டிவைடட் 6 தான் இங்க வரும். ஓகேவா? ஓகே, அபிநயா குருகிருஷ்ணா சார், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட்? அந்த ஒய் தான் யாருன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ அதை அப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணலாமா? இந்த ஸ்டெப் யாருக்கு புரியல? இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணது யாருக்கு புரியல? கிளியர். உங்களை போட சொல்லும் போது மட்டும்தான் ஆன்சர் வர மாட்டேங்குது. சரி, ஓகே. 6x மைனஸ் 48 பிளஸ் ஒய். இந்த 6 நான் அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாமா? 6x பிளஸ் 12. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகுமா? பிளஸும் மைனஸும் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ அதை அப்படியே நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து ஒய், இந்த மைனஸ் 48 அந்த சைடு கொண்டு போங்க. பிளஸ் 48ங்கும் போது 60. ஓகே, அப்ப ஆன்சர் அந்த ஒய் தான் 60. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 5. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கிளியரா? ஸோ இது யாருக்கு புரியல? ரிப்ளேஸ் பண்றாங்கன்னா மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆட் பண்றாங்கன்னா பிளஸ் பண்ணுங்க. இன்னொரு பர்சனா வேற வேரியபிளை யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்கள் தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு சம். A batsman scores in an innings was 2.5 times the average of his score in the first 2 innings. If his average score in the third innings, இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் அதனாலதான் இம்பார்ட்டன்டான சம், மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். இதுவும் எந்த எக்ஸாம் தெரியல. சோ அதனால பாத்துக்கோங்க. பேட்ஸ்மேனோட ஸ்கோர் இந்த இன்னிங்ஸ் வாஸ் 2.5 times தி ஆவரேஜ் ஆஃப் ஹிஸ் ஸ்கோர்னு கொடுத்துருக்காங்க. எதுன்னு, எதோட ஆவரேஜ்? ஃபர்ஸ்ட் 2ஓட ஆவரேஜ்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்டும் 2வும் என்ன வேல்யூனே கொடுக்கல. அடுத்தது, இஃப் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த தேர்ட் இன்னிங்ஸ் புட் டுகெதர் வாஸ் 90. 3 பேரையுமே சேர்க்கும் போது 90 சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 90 into 3 பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? 270. ஓகேவா? அடுத்தது, வாட் வாஸ் ஹிஸ் ஸ்கோர் இந்த தேர்ட் இன்னிங்ஸ், இதுதான் கேக்குறாங்க. வேற எதுவுமே அங்க இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸோட ஆவரேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எதுவுமே அங்க கொடுக்கல, நம்ம என்ன பண்ணா எக்ஸ்ன்னு தான் எடுத்து போகணும். போன சம் மாதிரியே தான். சோ அந்த வந்து ரெண்ட கம்பேர் பண்ணனால 2 இன்னிங்ஸோட ஆவரேஜ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து என்னது? பேட்ஸ்மேன் ஸ்கோர் அண்ட் இன்னிங்ஸ் வாஸ் 2.5 times the average of his score. சோ அப்ப அதோட என்ன பண்ணிக்கோங்க, 2.5 2x 2.5. சரி, இப்ப இப்படிதான் போகும். 2.5 பிளஸ் தேர்ட் இன்னிங்ஸ் வந்து 2.5 2.5 x is equal to 270. அவ்வளவுதான். சோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எடுத்தனால இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 2x. ஓகேவா? சோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x போட்டுக்கோங்க. அடுத்து இந்த தேர்ட் தான் என்ன சொல்லிட்டாங்க, 2.5 times ஆஃப் தி ஆவரேஜ் ஸ்கோர். ஓகேவா? சோ தட் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்னது, அந்த 270. அவ்வளவுதான். இது மாதிரி கம்பைன் பண்றாங்கன்னா உடனே நீங்க அதை எடுத்து எக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டுக்குமே நீங்க அந்த எக்ஸா சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. ஓகே, சோ இதை இப்ப ஆட் பண்ணுங்க. 2 plus 2.5 4.5x 270. சோ இப்ப இந்த 270ல 45 இங்க இன்னொரு 0 ஆட் ஆகும். சோ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 5 டேபிளே அடிக்கிறேன். 540. அதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஆன்சர் வந்து 60 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஸ்கோர் இந்த தேர்ட் இன்னிங்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகே, தேர்ட் இன்னிங்ஸ் என்னது, அந்த 2.5 into 60 பண்ணுங்க. ஓகேவா? அப்போ அதோட 6 ஆட் பண்ண, சாரி மல்டிப்ளை பண்ணுங்க. 50. ஓகே, 115 கிடைக்கும் ஆன்சர். ஆப்ஷன் 5. ஓகே, அபிநயா கரெக்ட் ஆன்சர். கிருத்திகா இப்ப திரும்ப செக் பண்ணிக்கோங்க. ஓகே, திரும்ப போட்டாச்சு. இப்போ என்ன சொல்ல வரும், டக்குன்னு ஆன்சரை போட்டோன்னே அனுப்பிடுது. சரி, இப்ப 16ங்கிறது கிடைச்சது. எக்ஸ் எக்ஸ்னா என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸோட தான் எக்ஸ். நமக்கு கேக்குறது தேர்ட் இன்னிங்ஸ். சோ அதனால 2.5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ எவ்ரி ஒன் கிளியர். சோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். இது எல்லாருக்கும் கிளியர் தானே? எவ்ரி ஒன் கிளியர்? சொல்லுங்கம்மா. மேம் அங்க 2xன்னு எப்படி மேம் எடுத்தீங்க? அந்த ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ்லயுமே அவன் சேமா எடுத்திருப்பான்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோமா மேம்? இல்ல, சேமா எடுத்திருப்பாங்கன்னு சொல்லல.
என்னன்னா குடுக்காததை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த நீங்க வந்து 2xனால எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x அப்படின்னு மாதிரி வச்சு போட்டுட்டீங்களோ? எஸ் மேம். நான் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸையுமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் 2xன்ட்டு. ஒரு இன்னிங்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 கம்பைன் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா என்னமா பண்ணுவோம்? அப்போ வந்து 2 பேரா எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ங்கிறப்போ டிவைடட் 2 பண்ணிக்கலாம். அந்த 2 அங்க போச்சுன்னா என்னவாகும்? 2xன்னு வருமா? அந்த 2x வச்சுதான் நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ங்கிறது 2 பேரோட சேர்த்து இன்னிங்ஸா வெறும் எக்ஸ் ரன்ஸ் எடுத்திருக்கேன். 2 பேரும் சேர்த்து எக்ஸ் ரன்ஸ். ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? டிவைடட் 2 பண்ணுவீங்க பாத்தீங்களா? அந்த 2 சேர்த்து தான் அந்த 2x வந்திருக்கு. ஆட் பண்ணி இந்த 2x கிடையாது. ஓகேவா? சோ அப்ப அந்த எஸ் 2x மேம். தேர்ட் இன்னிங்ஸ் 2.5x. ஏன்னா எல்லாமே ஆவரேஜ் தான் இங்க. ஓகே, அதனால அந்த ஆவரேஜ்ல இருந்து 2.5 சொல்லியிருக்காங்க. சோ அப்போ சேர்த்து ஆட் பண்ணும்போது 270. இப்போ ஓகேவா? எஸ் மேம், புரியுது மேம். சரி, வேற தேங்க்யூ யாருக்கும் மேம். டவுட்ஸ்? ஓகேமா, சரி, ஓகே, ஃபைன். சோ ரிமைனிங் வந்து நிறைய சம்ஸ் இருக்குது உங்களோட புக்ஸ்ல. இதுக்கு ரிலேட்டட் தான் வரும். இதை விட வேற எதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்காது. எல்லா டைப்ஸ்லயுமே உங்களுக்கு இப்போ பார்த்தாச்சு ஆவரேஜ். சோ ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் இருக்கு, புரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீக்ல the day after tomorrow I think so syllogism class இருக்கும். syllogisms மீன்ஸ் மெயின்ஸ் லெவல். ஆல்ரெடி நான் நீங்க கேட்டிருந்தீங்க ஏற்கனவே போன syllogisms கிளாஸ் தான் போயிட்டே இருந்திருக்குன்னு. சோ இப்போ மெயின்ஸ் லெவல்ல நான் கேட்டு இன்னொரு syllogisms கிளாஸ் போட சொல்லியிருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் தட் கிளாஸ். syllogisms வந்து அடுத்த டைப்ல அடுத்த லெவல்ல நம்ம பார்க்க போறோம். ஒன்லி ஃபியூ பாசிபிலிட்டிஸ் வச்சு அடுத்த சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ டோன்ட் மிஸ் தட் கிளாஸ். சோ இந்த சம்ல மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஓகேவா? சோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். Okay, Abhinaya, thank you.